மதுரையை போலவே சிவபெருமான் திருஆனைக்கா திருத்தலத்துல விபூதி சித்தராக வந்து திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார். அந்த பகுதியை ஆண்டு வந்த மன்னனுக்கு 5வது சுற்று பிரகாரம் கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அந்த நேரம் கடுமையான போர் வந்தது. அவனுக்கு அந்த போர்லயும் கவனம் செலுத்த முடியல. இறைவனுக்கு எப்படியாவது 5வது பிரகாரத்தை நிறைவு செய்து விட வேண்டும் அப்படின்னு ஆசை. தீராத நிதி பிரச்சனை வேற. உடனே சிவபெருமானை நோக்கி, நீதானப்பா இந்த செயலை முடித்து வைக்க வேண்டும் அப்படின்னு அவன் வேண்ட, உடனே சிவபெருமான் விபூதி சித்தராக அங்கு வந்து அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்களுக்கு விபூதி பிரசாதம் கொடுக்கிறார். அந்த விபூதி பிரசாதம் ஒவ்வொருவருடைய வேலைக்கு ஏற்றாற் போல தங்க காசுகளாக மாறுகிறது. மன்னனுக்கு இதனால ரொம்ப மகிழ்ச்சி. அந்த திருச்சுவர் விபூதி சித்தராக வந்த சிவபெருமானால் கட்டி முடிக்கப்பட்டது. அதனால அந்த மதில் சுவருக்கு திருநீற்றான் திருமதில் அப்படின்னு பெயர். அந்த பிரகாரத்திற்கு விபூதி பிரகாரம் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. சிவபெருமானே விபூதி சித்தராக வந்த காரணத்தால அவருக்கு ஒரு தனி சந்நிதி இங்கு இருக்கு. பிரம்ம தீர்த்த கரையில விபூதி சித்தர் அமைந்திருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார்.